ஓ அப்படியா? சரி 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 சரி, கவலைப்படாதீங்க, முடிச்சிடலாம். ஆ ஆ, வாங்க ஆனந்தியம்மா, வாங்க வாங்க தொல்காப்பியன், நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தி நம்ம பசங்க சொன்னாங்க, பெரிய கில்லாடி தான் தம்பி நீங்க. நியாயமா நீங்க நம்ம பக்கம் இருந்திருந்தா இந்நேரம் தமிழ்நாடே உங்க கண்ட்ரோல்ல கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு பிளான் போடுறேன், கட்டடம் கட்டுறேன்னு உங்களுக்கு ஒத்து வராத தொழிலாம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம தொழிலை கையில் எடுங்க. அதைத்தான் நானும் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா மரியாதையா இங்க சொன்னா யாரும் கேட்குற மாதிரி தெரியல. அடிச்சு பேசினா தான் அடங்குறாங்க. சரி சரி, உட்காருங்க. உட்காரத்துக்காக வரல, என்ன பேசணுமோ பேசுங்க, போயிட்டே இருப்போம். பாத்தீங்களா பாத்தீங்களா, இவ அக்கா மாதிரி எவ்வளவு திமிரா பேசுறா. இவளே எப்படினா இவ அக்கா எப்படி இருப்பா? டேய் அடங்குடா, நீ என்னமோ புள்ள பூச்சி மாதிரி ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற. ஆமா ரிப்போர்ட்டர் அம்மா, உங்க பங்காளி பிரச்சனையை அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல இந்த ஏழை ஜனங்களுக்கு வர வேண்டியது வந்து சேர கொஞ்சம் உங்க சைடுல இருந்து இறங்கி வாங்க. இறங்கி வர்றதா? யார் இறங்கி வரணும்? நாங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம், நீங்க தான் இறங்கி வரணும். தம்பி, எங்க நின்னு எதை பேசுறோன்னு புரியாம பேசக்கூடாது, புரியுதா? அப்புறம் நிக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடும். இந்த மாதிரி மிரட்டல்னா நாங்க நிறைய பார்த்தாச்சு. என்ன விஷயமோ அது முதல்ல சொல்லுங்க. உங்க அக்கா மேனகா மேம வந்து மீட் பண்ணணும். மேனகா என்ன வெளிநாட்டு தூதரா? அவளை வந்து ஏன் அக்கா சந்திக்கிறதுக்கு? உன்ன மாதிரி ஃப்ராடுங்களோட சேர்ந்து தோ இந்த அப்பாவிங்க வயிற்றுல அடிக்க வந்தவ தானே அவ. அவளை எதுக்கு ஏன் அக்கா வந்து மீட் பண்ணோம்? வேணும்னா அவளை வந்து ஏன் அக்காவை மீட் பண்ண சொல்லு. பாத்தீங்களா எப்படி பேசுறா? பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா? நம்ம ஆதி தம்பி சொன்னது எல்லாம் சரியா தான் இருக்கு. அம்மா, தயவு செஞ்சு உங்க அக்காவை போய் அந்த முதலாளி அம்மாவை பார்க்க சொல்லுங்க. அப்பதாம்மா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கும். அதை விட்டுட்டு உங்க சுயநலத்துக்காக விமூவ் பண்ணா நாங்க ஏமாளி ஆயிடுவோம்மா. இதை பாருங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க எங்க சுயநலத்துக்காக வியூ பண்ணிட்டு இருக்கோமா? யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். எஸ், இந்த குப்பத்தாளுங்களுக்கு முறையா என்ன பண்ணணுமோ அதை பண்றதுக்கு நானும் மேனகா மேமும் ரெடியா இருக்கோம். ஆனா சமாதானம் பேச வந்து என்ன உங்க அபி எடுத்தெறிஞ்சு பேசி அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. ஏய், என் அக்கா ஒன்னும் எடுத்தறிஞ்சு பேசல, அவமானமும் படுத்தல. நியாயமா சில கோரிக்கைகள் வச்சாங்க, நீ ஓகேன்னு தலையாடிட்டு தானே வந்த. அப்புறம் எதுக்கு இந்த மீட்டிங்? சரி, நியாயமா இவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நீ கொடுத்துட வேண்டியதானே? என்னால அப்படி எடுத்து கொடுத்துட முடியாது. ஏன்னா இதுல மேனகா மேமும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அபி வந்து மேனகா மேம மீட் பண்ணி பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இதோ பாருங்க மிஸ்டர் ஆதி, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எங்க கைக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நாங்க எந்த சமாதான பேச்சுக்கும் தயாரா இல்லை. இந்த விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக உங்க கம்பெனி உங்க கைக்கு வர்றதா முக்கியம். அப்படி வந்துட்டா எவன் எக்கெடு கேட்டாலும் பரவாயில்லன்னு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு தான் ஜனங்களை தூண்டி விட்டு போராட்டம் புடலங்கான்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிதானே தம்பி? இல்ல, எங்க சுயநலம் மட்டும் எங்க நோக்கமா இதுல இருந்தது இல்ல. அப்படி சுயநலத்தை மட்டும் குறிக்கோளா வச்சு நாங்க செயல்பட்டு இருந்தா நாங்க இப்படி உங்கள்ட்ட வந்து பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மிஸ்டர் ஆதி அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி தரேன்னு வெளியே வந்து பேசினார். ஆனா குப்பத்து ஜனங்கள் நலனை முன்னிட்டு அபி அதை ஏத்துக்கல. அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். சுயநலத்தோட செயல்படுற ஒரே ஆள் ஆதி தான். தம்பி, பேச்சுல பின்னி எடுக்கிறீங்க. உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி போய் உங்க அபிகிட்ட பேசி மேனகா மேடத்தை சந்திக்க சொல்லுங்க. பாவம் இந்த ஏழை ஜனங்களுக்கு விமோசனம் கிடைக்கட்டும். என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஐயா புரியாம பேசல, அவர் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் உங்க சுயநலத்துக்காக எங்களை பயன்படுத்திக்கிட்டீங்க. இல்லனா எங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா நாங்க வர முடியாது, அவங்கள வர சொல்லுங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஆமா, உங்க தொழில் புத்தியை எங்க கிட்ட காட்டி எங்களை ஏமாத்திட்டீங்களே. எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க எல்லாரும் ஏமாத்து பேர் வழியா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கலையே. ஐயோ, 4 பொட்ட பசங்களை நான் பெத்து வச்சிருக்கிறேனே, அதுங்களை எல்லாம் எப்படி கரை சேர்க்க போறனோ? இப்படி ஏமாத்திட்டீங்களேம்மா. மிஸ்டர் தேவராஜ் பாண்டியன், என் அக்கா மேனகாவை போய் பார்த்தா நிச்சயமா இந்த ஏழை ஜனங்களுக்கு நல்லது நடக்குங்கிறீங்க, அப்படிதானே? நிச்சயமா நல்லது நடக்கும். ஏய், நீ பேசாத.
இதெல்லாம் உன் பிளான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க கம்பெனி எங்களுக்கு வரணுங்கிறதுக்காக இல்லைனாலும் இவங்களுக்காக என் அக்கா வருவா, மேனகாவை சந்திப்பா. போலாம் சார். தேங்க்ஸ் தேவராஜன், தேங்க்ஸ். வண்டி அப்படின்னு பாட்டுங்க. வாங்க. யார் சார் நீங்க? மிஸ் மேனகாவை பார்க்க அபின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. சார், மேடத்தை பார்க்கறதுக்கு அபின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஓகே சார், நீங்கள் உள்ளே போங்க சார். தேங்க்யூ. வாங்க அபி. Monday 5 p.m. Okay, next. 17th January, no appointment. Excuse me. Okay, next. 18th January, Chowdhury and Builders. Excuse me. I'm Abhi. Miss Menaka என்ன வர சொல்லிருக்காங்க. Yes. மேடம், உங்களை பார்க்க அபின்னு ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஆனா நீங்க வர சொன்னதா சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சபிய உடனே அனுப்புங்க. ஓகே மேடம், ஓகே. மேடம் உங்களை மேல வர சொன்னாங்க, நீங்க Thank போங்க. you. Excuse me. மேம் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சில விதிமுறைகள் இருக்கு. Let me explain. பொதுவா மேம் பார்க்க வர எல்லாருக்குமே நாங்க சில டிப்ஸ் தரது வழக்கம். It's a routine. சரி, உங்க டிப்ஸ் என்னன்னு சொல்றீங்களா? மேமோட ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியமானது, வெரி ப்ரெஷியஸ். அதனால அனாவசியமா ஒரு நிமிஷம் கூட வீணான பேச்சு பேசுறத மேம் விரும்ப மாட்டாங்க. சோ நீங்க பேச வேண்டிய விஷயத்த மட்டும் தான் பேசணும். அவங்களுக்கு நேரம் விரல நீட்டி பேசுறதோ குரலை உயர்த்தி பேசுறதோ கூடாது. கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். அப்புறம் மேம் பேசும்போது குறுக்கிட்டு பேசினா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. சோ யூ ஹாவ் டு வெயிட். அவங்க பேசி முடிச்ச பிறகு நான் பேசலாமான்னு கேட்டு அப்புறம் தான் நீங்க பேசணும். ஒரு சந்தேகம் கேட்கலாமா? எஸ். மிஸ் மேனகா தொழிலதிபர் தானே? பிரிட்டிஷ் மகாராணி இல்லையே? ஹலோ, என்ன இப்படி பேசுறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு என் மனசுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பை த வே, அவங்கள பார்க்க நான் விரும்பல. அதை அவங்க கிட்ட சொல்லிடுங்க. தொல்ஸ், வாங்க போலாம். ஐயோ மேடம், நீங்க வரதா நான் மேல சொல்லிட்டேன் மேடம். இப்போ நீங்க போலனா என் வேலை போயிடும் மேடம். தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். நான் ஒன்றும் அவங்கள பார்க்கறதுக்கு இங்க வரல. அவங்க தான் என்னை பார்க்கணும்னு சொல்லி இங்க வர சொன்னாங்க. அதை மதிச்சு நான் இங்க வந்திருக்கேன். ஸோ என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவங்க தான் யோசிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேடம், நீங்க போய் பாருங்க. பட் ஒன் திங், உங்களை மேல அனுப்பணும்னா நான் உங்களை ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். செக் பண்றதா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? என்ன தொல்ஸ்? It's okay. உங்க ஹேண்ட்பேக் மட்டும் கொடுத்தா போதும். செல்போன் தான் இருக்கு. Thank you. வாங்க தொல்ஸ், போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம் உங்களுக்கு மட்டும் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, மற்ற 2 பேருக்கும் பர்மிஷன் கொடுக்கல. இவங்க என் கூட வந்தவங்க. அபி பரவாயில்ல, நீங்க போங்க. நீங்க போய் பார்த்து பேசிட்டு வாங்க, நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். நீங்க போயிட்டு வாங்க அபி. வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? சாரி மேடம், நீங்க போய் பாருங்க. நீங்க 2 பேரும் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துறேன். சரி அபி. Yeah, come. Hello, Miss Menaka. You must be Abhi. Yes. எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். ஏன்?
ஐ மீன் உங்களை பத்தி அங்க இங்கே கேள்விப்பட்டு மனசுல அபின்னா இப்படிதான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன். பட் நீங்க ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க. எனக்கு கூட கொஞ்சம் ஏமாற்றம் தான் மிஸ் மேனகா. உலகம் முழுக்க பிரபலமான தொழிலதிபர் நீங்கன்னதும் நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் நீங்களும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. என்ன மடக்கிறியா அபி? நோ, இதுல இருந்து நான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி யதார்த்தம் கிடையாதுங்கிற ஒரு உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டியா? எஸ் மிஸ் மேனகா, ஒரு தொழிலதிபரோட அணுகுமுறை மாதிரி உங்களோடது இல்ல. கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருக்கீங்க. உங்க பிஏ போடுற கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு. இனஃப் அபி, தட்ஸ் இனஃப். பொதுவா எனக்கு வெட்டி பேச்சு பிடிக்காது. சோ நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். என்னோட ஒவ்வொரு செகண்டும் விலை மதிக்க முடியாதது. எல்லாரோட நேரமும் விலை மதிக்க முடியாதது தான் மிஸ் மேனகா. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். நீங்க விஷயத்த சொல்லுங்க. எங்க ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அதுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. எங்க வேலையில நீ சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு உனக்கு என்ன வேணும்? எவ்வளவு பணம் வேணும்? தப்பா பேசுறீங்க மிஸ் மேனகா. நான் ஒன்னும் உங்களை பிளாக்மெயில் பண்ணி உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்காக போராட்டம் பண்ணல. எனக்கு தேவை நியாயம். ஓ சரி, சொல்லு. உன்னோட நியாயமான கோரிக்கைகள் என்ன? ஆதியை அநியாயமா ஃப்ராட் பண்ணி கைப்பற்றின என்னோட அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என் கைக்கு வரணும். அது ஒண்ணு. அப்புறம் நிலம் கொடுத்த 7 ஜனங்களுக்கு நியாயம் வேணும். அவங்களுக்கு தர வேண்டிய நியாயமான விலையை நீங்க கொடுக்கணும். ஏன் அபி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னோட அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்வளோ பெரிய கம்பெனியா? மொத்தம் எத்தனை கட்டடம் கட்டியிருப்ப? 1 2? அது பெருசா சிறுசாங்கிறது முக்கியம் இல்ல. அது ஏன் உழைப்புல உருவானது அதுதான் முக்கியம். ஓகே, அதை வேணா திருப்பி கொடுத்துட்டு சொல்றேன். பட் தேவையில்லாம ஏன் குப்பத்து ஜனங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ற? அது என் சுபாவம். என்னோட செயல்பாடுல எப்பவுமே சுயநலம் மட்டும் இருக்காது, பொதுநலமும் இருக்கும். எனக்கு மட்டும் நீதி கிடைச்சா பத்தாது, எல்லாருக்கும் கிடைக்கணும். நீ ஒரு கிணத்து தவளை அபி. உன் உலகம் ரொம்ப சின்னது, அதான் இப்படி யோசிக்கிற. நான் அப்படி இல்ல. நான் குளோபலா திங்க் பண்றவ. என் சிந்தனை உலகளாவியது. நான் அப்படி நினைக்கல மிஸ் மேனகா. உலகங்கிறது நான் நிக்கிற புள்ளியில இருந்து விரிவடைறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன சரி பண்ணி என் சூழலை சரி பண்ணாதான் உலகமே சரியாகும் அப்படின்னு நான் நம்புறேன். திஸ் இஸ் பிராக்டிக்கல். சோ எனக்கு உபதேசங்கள் தேவையில்லை. ஏன்னா எனக்கு ஏன் சுய சிந்தனை இருக்கு. ஓ குட். என்கிட்ட கொஞ்சம் கூட காம்ப்ளெக்ஸ் இல்லாம குழஞ்சி பேசாம ஆர்கியூ பண்ணது நீ மட்டும்தான். ஆம்பளைங்க கூட இப்படி பேசினதில்ல. ஸோ அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உனக்கு திருப்பி கொடுத்துறேன். வேற எந்த டிமாண்டும் இல்லாம மரியாதையா நீ இந்த பிரச்சனையிலிருந்து விலகிடு. ஓகே? இல்லாட்டி உலகத்துல இருக்கிற எல்லா மாஃபியா கும்பலும் எனக்கு வேலைக்காரங்க மாதிரி. சொடக்கு போட்டா போதும், என்ன வேணாலும் நடக்கும். மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் மிஸ் மேனகா. சொன்ன கேளு அபி, நான் கொடுக்கறத வாங்கிட்டு போ. குப்பத்து ஜனங்களுக்கு நீ வக்கீலா மாற வேண்டாம், அது நல்லதில்ல. புரியுதா? நான் என்னோட உரிமையை பத்தி தான் பேசினேன். நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க. நான் ஒண்ணு உங்ககிட்ட யாசகம் கேட்டு வந்து நிக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? இத பார், ஆதி உனக்கு தம்பி தானே, அப்புறம் நீ எப்படி இருக்க? எனக்கு எல்லாமே தெரியும். ஆதி கிட்ட கூட்டு சேர்றதுக்கு முன்னாடியே அவன் ஜாதகத்தையே நான் அலசிட்டேன். இன்னும் நல்லா அலசி பாருங்க அவனோட ஜாதகத்தை. அவனோட வீழ்ச்சி உங்களுக்கு தெளிவா தெரியும். உறவு முறை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னோட 2 கோரிக்கைகளும் நிறைவேறணும். தட்ஸ் ஆல். நான் வரேன் மிஸ் மேனகா. என்னாச்சு அபி? அவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். நம்ம போலாம். போலாமா? 1 minute.
மிஸ்டர் ஆதி, எஸ் மேம். அபி என்கிட்ட 2 கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. நம்பர் 1, குப்பத்து ஜனங்களுக்கு சேர வேண்டிய பணம் உடனே செட்டில் பண்ணணும். நம்பர் 2, நீங்க அபிகிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட கம்பெனியை அவங்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும். இந்த 2ஐயும் நீங்க உடனே செஞ்சிருங்க. என்ன மேம் இது? சொன்னதை மட்டும் செய்யுங்க மிஸ்டர் ராதி. மேம் இது பண்ணா நம்ம நான் சொன்னா கரெக்டா இருக்கும். புரியுதா? அபி, உங்க டீலுக்கு நாங்க ஓகே. தேங்க்ஸ். அப்போ குப்பத்து ஜனங்களுக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய தொகையை நீங்க கொடுத்துருங்க. அப்புறம் என்னோட கம்பெனியை கோர்ட்ல வச்சு எனக்கு எழுதி கொடுத்துருங்க. ஓகே? ஓகே. தேங்க்ஸ். மேம் என்ன மேம் இது? இந்த மாதிரி பணிஞ்சு போறது நமக்கு வீக்னஸ் மேம். இப்படி பண்ணா என் கையில இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகும் மேம். பரவாயில்ல. என்ன மேம் சொல்றீங்க? அவளுக்கு போய் நீங்க பயப்படுறீங்க? பயப்படுறேனா? யாரு? நானா? அந்த அபி அவ போக்கிலேயே போய் தான் பிடிக்கணும். அவளை பிடிக்க போறேன். ஜஸ்ட் வாட்ச். பொறுமையா இருந்து பாருங்க அந்த அபிக்கும் எனக்குமான ஆட்டத்தை.